வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python program to demonstrate the working of complex number. So complex number எப்படி work ஆகும், ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ a complex number consists of an ordered pair of real floating point denoted by real plus imaginary part. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு ஆர்டர்ட் பேரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரியல் பார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் இருக்கும், அது ரெண்டுக்கும் நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கும். தென் இமேஜினரி பார்ட்ல ஜே அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். எக்ஸாம்பிள் x equal to 4 plus 5j. இதுல 4 plus 5j அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். 4 is the real part, 5 is the imaginary part. இமேஜினரி பார்ட் கூட தான் j அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். Then y equal to 5j. இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இதுல j இருக்கிறதுனால 5 is the imaginary part, but real part வந்து இல்ல. So real part is 0. Then z equal to minus 5j. இதுல minus 5 is the imaginary part and real part is 0. நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓபன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் கொடுத்துக்கலாம். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். Command starts with a hash symbol in Python. Python languageல ஒரு கமாண்ட் லைன் வந்து ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் டு டெமான்ஸ்ட்ரேட் ஒர்க்கிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஒர்க்கிங்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை டைரக்டா ரீட் பண்ண முடியாது. அதுல இருக்கிற ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஃபர்ஸ்ட் கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் த ரியல் அண்ட் imaginary part. So real and imaginary part first நான் இன்புட்டா ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தான் லாங்குவேஜ்ல இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டா ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. ஸோ இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் எ மெசேஜ் பிஃபோர் த இன்புட். அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிஸ் ஓபன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். தென் நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் வந்து என்ன ஆகும்னா இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் ஆகும். என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதை எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் லிட்டரல்ல இருந்து ஃப்ளோட் லிட்டரலா அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் ரீட் பண்ணணுங்கிறத சிண்டாக்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிஸ், அதுக்கு உள்ள நான் இப்போ இன்புட் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ இன்புட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிஸ். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணும்னா ஒரு மெசேஜா கொடுத்துக்கலாம். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் இன்புட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிஸ், தென் ஃப்ளோட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொரு க்ளோஸ் பரான்சிஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ என்டர் எ நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜை இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆயிரும். தென் நான் இப்போ ஒரு இன்புட்டை கொடுப்பேன். ஸோ அதை இன்புட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். தென் அதை நான் ஃப்ளோட் மெத்தட்ல கொடுத்தேன்னா
அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை ரீட் பண்ணி ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு எந்த வேரியபிள்ல வேணுமோ அங்க கொண்டு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்ல அசைன் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீட் ஆன அந்த இன்புட் இப்போ நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அதுல போய் அசைன் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ இன்புட்டை ரீட் பண்ணி ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி அதை ஏ அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்றேன். ஸோ இதை நான் இப்போ இன்டர்பிரட்டர்ல டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இன்புட்டை ரீட் பண்றதுக்கு நான் இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி நமக்கு என்ன ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கலாம். நான் இப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டை தான் ரீட் பண்ண போறோம். ஸோ நான் என்டர் த ரியல் பார்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கா கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் த ரியல் பார்ட் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆனவுடனே நான் ஒரு ரியல் பார்ட்டை இன்புட்டாக கொடுப்பேன். நான் இப்போ 5ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்தேன்னா அந்த 5 போய் இப்போ எங்கேயுமே ஸ்டோர் ஆகலை, டேரெக்டாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து அந்த இன்புட் ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆகும்னா என்டர் த ரியல் பார்ட். ஸோ அதே மெசேஜை அதே சின்டாக்ஸ்ல அப்படியே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுல இன்புட் ஃபங்க்ஷன் வந்து அதை ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டா அதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னொரு தடவை parenthesis க்ளோஸ் பண்ணணும். ஸோ கொடுத்தோம்னா இப்போ என்டர் த ரியல் பார்ட்டுங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் அதே 5 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகி எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எக்ஸ்ல இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா 5.0 அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்கும். சிமிலர்லி நான் இமேஜினரி பார்ட்டை ரீட் பண்றேன். ஸோ அதை ஒய் அப்படிங்கிற வேரியபிள்ல வச்சுக்கிறேன். சேம் சின்டாக்ஸ் தான், ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் டபுள் கோட்ஸ்குள்ள நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், என்டர் த இமேஜினரி பார்ட். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. தென் இன்னொரு parenthesis க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ளோட் ஃபங்க்ஷனும் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்டர் த இமேஜினரி பார்ட்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் 3 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். அது ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகி ஒய்ல போய் ஸ்டோர் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு கன்ஸ்ட்ரக்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ணியாச்சு. ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் தான் ரீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஜே ஒய் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதுல எக்ஸ் அப்படிங்கிறது ரியல் பார்ட், ஒய் அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட். அந்த இமேஜினரி பார்ட் கூட ஜே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு பைத்தான்ல காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. Python converts the real numbers x and y into complex using the function complex of x, y. அந்த ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இன்புட்டா கொடுக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்ணிரும். தென் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கிற ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரியல் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. சிமிலர்லி இமேஜினரி பார்ட்டை மட்டும் செப்பரேட்டா ஆக்சஸ் பண்றதுக்கு இமேஜ் IMAG அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் x = 5ன்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு இன்டிஜர் லிட்ரல். தென் y = 3ன்னு கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு இன்டிஜர் லிட்ரல். இப்போ நான் அந்த x and y என்ன பண்றேன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ள x, y நான் இன்புட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ x வந்து ரியல் பார்ட் ஆயிரும், y வந்து இமேஜினரி பார்ட் ஆயிரும். அது காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் ஆகி z அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்போ z = 5 + 3j. இதுல 5 is the real part and 3 is the imaginary part. imaginary part கூட j அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கன்வெர்ட் பண்றதுக்கு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ நான் காம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம parenthesis ஓப்பன் பண்ணிட்டு அதோட இன்புட் கொடுக்கணும் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் வந்து எக்ஸ்ல இருக்கு. தென் கமா
இமேஜினரி பார்ட் ஒய்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் இன்புட். கொடுத்த உடனே parenthesis க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதை நான் இப்போ ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இசட் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தனா அசைன் ஆயிரும். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் ஆகி அது இசட்ல போய் ஸ்டோர் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு டிஸ்பிளே த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இப்போ டிஸ்பிளே பண்ண போறேன். என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலயே நம்ம parenthesis bracket யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி parenthesis bracket குள்ள ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்போ அப்படியே டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேமை கொடுத்தோம்னா பிரிண்ட் இசட்னு கொடுத்தாலே அதில் உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆயிரும். 5 + 3j அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். தென் அதுல இருக்கிற ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டா ஆக்சஸ் பண்றதுக்கு ரியல் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆட்ரிபியூட் நேம் ரியல் அப்படின்னு கொடுக்கணும். இதுல வேரியபிள் நேம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எந்த வேரியபிள்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல நான் இசட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ இசட் டாட் ரியல் அப்படின்னு கொடுத்தனா அந்த இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கிற ரியல் பார்ட்டை இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரியல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸா தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ 5.0. சிமிலர்லி இமேஜினரி பார்ட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டா ஆக்சஸ் பண்றதுக்கு இமேஜ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. சேம் சிண்டெக்ஸ் தான். வேரியபிள் நேம் இசட் கொடுத்துட்டு டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இமேஜ் imag இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆக்சஸ் ஆகும். 3.0 ரியல் ஃப்ளோட்டிங் பாயிண்டா தான் அவுட்புட் கிடைக்கும். 3.0ங்கிறது இமேஜினரி பார்ட். நான் இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்டை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸோ நம்ம இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிஸ்பிளே பண்ண போறோம். அதோட வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். இப்போ இசட்னு கொடுத்துருக்கேன். அந்த இசட்ல இருக்கிற வேல்யூ அப்படியே டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா 5 + 3j டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுல 5ங்கிறது ரியல் பார்ட், 3 இஸ் த இமேஜினரி பார்ட். ஸோ நம்ம கொடுத்த எக்ஸ் அண்ட் ஒய் தான் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து ரியல் பார்ட்டை மட்டும் செப்பரேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை ஆக்சஸ் பண்றதுக்கு வேரியபிள் நேம் இசட் கொடுத்துட்டு டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரியல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்தோம்னா அதுல இருக்கிற ரியல் பார்ட் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா அது ரியல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா தான் கிடைக்கும். ஸோ 5ங்கிற ரியல் பார்ட் இப்போ 5.0 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. சிமிலர்லி இமேஜினரி பார்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு வேரியபிள் நேம் கொடுத்து டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இமேஜ் imag இந்த ஆட்ரிபியூட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட இமேஜினரி பார்ட்டை இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல parenthesis யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அதில் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ டு கம்பைன் எ டெக்ஸ்ட் அண்ட் எ ஃப்ளோட் வேரியபிள் Python uses the comma character. ஸோ comma character யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோன்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எந்த வேரியபிள் வேணுமோ அதை கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நான் இப்போ டபுள் கோட்ஸ்ல நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த ரியல் பார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்து முடிச்சுட்டு கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல அந்த வேரியபிள் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம கமா ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கணும். தென் இசட் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் இப்போ ரியல் பார்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரியல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஏதாவது வேரியபிளை கம்பைன் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம் டு டெமான்ஸ்ட்ரேட் த ஒர்க்கிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.